ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Homemaker Speak. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்டி வெல்கம் டு யூ. பொதுவாக குர்த்தீஸில் ஃப்ளோர் லென்த் குர்த்தீஸ், லாங் குர்த்தீஸ் அண்ட் ஷார்ட் குர்த்தீஸ்ன்னு 3 விதமாக இருக்கும். இதில் ஃப்ளோர் லென்த் குர்த்தீஸ், ஷார்ட் குர்த்தீஸும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு சூட் ஆகிடும். ஆனால் லாங் குர்த்தீஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹைட், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க, ஹைட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சூட் ஆகாது. அப்படியே போட்டாலும் நைட்டி போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ டிசைன் சூப்பராக இருக்கிற குர்த்தீஸ் கூட நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி குர்த்தியோட லென்த்தை எப்படி 2 நிமிஷத்தில் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆல்சோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட் கட்டிங் குர்த்தி அண்ட் அம்ப்ரெல்லா கட்டிங் குர்த்தி ரெண்டுத்துக்குமே ஹைட் ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போட போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு குர்த்தியை நான் அளவு ட்ரெஸ்ஸாக எடுத்திருக்கேன். மெஷரிங் டேப்பை கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து அந்த குர்த்தியோட லென்த்தை நீங்கள் வந்து மெஷர் பண்ண போகிறீங்க. 38 இருக்குது கரெக்டாக. இன்கேஸ் உங்ககிட்ட மெஷரிங் டேப் இல்லைன்னா நீங்கள் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். அட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் கட்டிங் குர்த்திக்கு அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து நீங்க மெஷரிங் டேப்பை பிளேஸ் பண்ணிட்டு 38 மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதுல 38க்கு நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா 38 மார்க் பண்ணாலும் ஓகே தான், இல்ல அரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணாலும் ஓகே தான். ஸ்டிச்சிங்க்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் கட்டிங் குர்த்திக்கு வேற எந்த ட்ரிக்ஸுமே இல்லை. நீங்க போட போற லைனை ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸ்கேல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க டாட்டட் லைன்ஸ் போட்டுட்டு அதை கூட நீங்க ஸ்ட்ரெயிட் லைனா வந்து இழுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ண எட்ஜை 2ஆ மடிச்சு நீங்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அம்ப்ரெல்லா குர்த்தியில பாத்தீங்கன்னா டைரக்டா மார்க் பண்ண முடியாது. ஸோ ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைட்ல ஃபேஸ் பண்ற மாதிரி ஹாஃபா வந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மெஷர்மெண்ட், அதாவது 38க்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்றேன் ஸ்டிச்சிங்காக. அதாவது 39ல வந்து மார்க் பண்றேன். நெக்ஸ்ட் நீங்க மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து கீழே குர்த்தியோட லென்த்தை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டா 6 இன்ச் இருக்கு. இப்போ எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க இந்த 6 இன்ச்சை மார்க் பண்றீங்களோ அதே ஸ்கேலை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு அந்த 6 இன்ச்சை நீங்க டாட்டட் லைன்ஸ் மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ண போறீங்க. ஸோ டாட்டட் லைன்ஸை அந்த ஸ்கேலை மூவ் பண்ணி 6 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டாட்டட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனா டிரா பண்ணிட்டு அந்த லைனுக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட எட்ஜை நீங்க 2ஆ மடிச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் வந்து கட் பண்ண எட்ஜஸை 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மிஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா நீங்க கையாலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு ஹெம்மிங் மாதிரி போட்டுக்கலாம். பிளவுஸ்ல போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுல ஹெம்மிங் போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இதே மாதிரி எல்லா விதமான குர்த்திக்குமே நீங்க ஈஸியா ஹைட் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.